இன்றைய வேத வசனம் சங்கீதம் 24 அதிகாரம் 9 வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. ஆண்டவரின் பெயர் மகிமையின் ராஜா. மகிமையும் மேன்மையையும் அவரின் வெற்றியையும் அவரின் பரிசுத்த ஆட்சியையும் நாங்கள் நினைவு கூற வேண்டும். அவர் வானத்தின் ராஜா, சேனைகளின் ஆண்டவர். அவர் வரும்போது வாயில்களும் வானங்களும் திறக்கப்படுகின்றன. நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் மகிமையோடு உங்கள் உள்ளத்தில், உங்கள் ஜீவியத்தில், உங்கள் குடும்பங்களில் உட்பிரவேசித்து மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தரின் மகிமை எப்படியாயிருக்கும்? உருக்கி ஊற்றும் பொன்னை போல் இருக்குமா? வைர வைடூரியங்களின் பிரகாசம் போல இருக்குமா? அல்லது சூரியனின் மகிமையை போல் இருக்குமா? அன்று மோசே கர்த்தரை பார்த்து, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்டார். தாவீது ராஜா தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக நாடினார். கர்த்தருடைய முழு மகிமையை பார்த்து யாராலும் உயிரோடு இருக்க முடியாது. ஆகையால் கர்த்தர் தன் பரிபூரண மகிமையை யாருக்கும் காண்பிக்கவில்லை. சூரிய கிரகணத்தின் போது சூரியனை நேராக பார்த்தால் கண்கள் குருடாகி போகும் என்பதற்காகவே கருப்பு கண்ணாடி வழியாக பார்ப்பார்கள். அதுபோலவே கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களால் மாத்திரமே அவரை எதிர்கொண்டு செல்ல முடியும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் மகிமையின் ராஜாவை சந்திக்க ஆயத்தமா? ஏசாயா 60:2 இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அன்பான சகோதர சகோதரிகளே, மகிமையின் ராஜா, நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் மகிமையோடு உங்கள் உள்ளத்தில், உங்கள் ஜீவியத்தில், உங்கள் குடும்பத்தில் உட்பிரவேசித்து மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா.